அக்பர் சமாதி இந்த ஆக்ராவில் தாங்க இருக்குது. அக்பரால் கட்டப்பட்ட இன்னொரு கோட்டையான ஃபதேபூர் சிக்ரியில் உள்ள கோட்டையும் ஜெய்ப்பூர் போகிற வழியில் தான் ஒரு வாயில் தான் மக்கள் அலோவ் பண்ணுறாங்க. அந்த வாயில் பேர் என்னன்னு பார்த்தோம்னா அமர்சிங் வாயில். இதுக்கு முன்னால் அது அக்பர் வாயில்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டுறதுக்காக இடம் தேர்வு செஞ்சது எதுக்குன்னு இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு புரியும். அந்த இடம் வணக்கங்க. நம்ம இப்போ ஆக்ரா ஃபோர்ட்டு போகிறதுக்காக கிளம்பியாச்சுங்க. காலையில் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் கிளம்பணுன்னு பார்த்தோம், முடியல, ரொம்ப டயர்டு. இப்போ மணி 8 ஆகுது. ஆட்டோக்கு வெயிட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் பக்கமாக வருது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் 3 கிலோமீட்டர்னு காமிக்குதுங்க கூகுள். லாஸ்ட் வீடியோவில் தாஜ்மஹால் எப்படி போகிறது அப்படின்ற பற்றி வீடியோ லாஸ்ட் எபிசோட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் தானே பாருங்கள். ஆக்ரா फोर्ट आगरा फोर्ट देखने वाला कितना 80 रुपये लेगा दोनों का 80 रुपये। ओके कितना किलोमीटर? 5 किलोमीटर 5 மக்களே கிளம்பியாச்சுங்க. ஆட்டோ பிடிச்சாச்சு. மணி 8 ஆகுது. ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹோட்டலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சொல்லியிருக்காரு ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர் அண்ணன் ஆட்டோவில் போயிட்டுருக்கப்பயே ஆக்ராவை சுற்றி பார்க்கறதுக்கான டூரிஸ்ட் பேக்கேஜ் பற்றிலாம் சொன்னாருங்க. ஒரு 950 ரூபா பேக்கேஜ் பற்றி சொன்னார். நாங்கள் வரலன்ட்டோம். அதுக்கப்புறம் 800 ரூபாய்க்கு வந்தார். அப்போயும் நாங்கள் வரலன்ட்டோம். ஃபைனலாக ஒரு 650-700 முடிச்சுக்கலான்னாரு. இல்லைங்க, நாங்கள் ஆல்ரெடி ட்ரெயின் புக் பண்ணிட்டோம், வரல அப்படின்னோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஆட்டோ எடுத்து நீங்கள் ஆக்ராவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அவங்க சொன்ன ரேட்டுக்கே ஒத்துக்காதீங்க. கொஞ்சம் ஓரளவு பேரம் பேசுங்க, குறைப்பாங்க. ओके उसके बाद में मेहताब बाग ताजमहल का बैक साइड फिर आएगा बालाजी टेम्पल। ओके उसके बाद मार्केट ये पूरा घूमने का है तेरा। वो ताजमहल फोर्ट मार्केट वगैरह 950 रुपया सारा ஆக்ராவில் தோசை இட்லிலாம் நார்மலாகவே எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. 2 பேர் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 80 ரூபா சொன்னார். ஓகே தான். एक காஃபி ஆக்ரா ஃபோர்ட்டில் ஆட்டோ விட்டுறது ஃபுல்லாக தள்ளுவண்டி கடை நிறையா இருக்குப்பா. தள்ளுவண்டி கடையில் ஒரு கடையில் உட்காந்துட்டாங்க. மற்ற கடைக்காரங்க வாங்க 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 வாங்கன்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய தள்ளுவண்டி கடைலாம் இருக்குங்க. உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கு உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆலு புரோட்டா நல்லாவே இருந்துச்சுங்க. 60 ரூபாய்க்கு ஓகே தான். அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஆக்ரா ஃபோர்ட்டுங்க. ஆக்ரா ஃபோர்ட்டு என்ட்ரன்ஸுக்கு முன்னாலே நிறைய கைட்ஸ் இருப்பாங்க. கைடு வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணும் கைடு வேணும்னா கைடு எடுத்துக்கோங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம்னா ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்காக டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அதில் ஃபாரினருக்கு ஒரு ரேட்டு, இந்தியன்ஸ்க்கு ஒரு ரேட்டுங்க. இந்திய நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 52 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டு. டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே லக்கேஜ் வைக்கிறதுக்கு லாக்கர் ரூமும் இருக்குங்க. ஆக்ரா கோட்டையை சுற்றியும் பெரிய அகலி இருக்குங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்குதே அந்த அகலிக்கு மேலே உள்ள பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்கோம். ஆக்ரா ஃபோர்ட்டு என்ட்ரன்ஸு ஃபுல்லாக செக்கிங் பக்காவாக பண்ணுறாங்க. சிட்ட ட்ரைபேடு கோப்ரோவான் ட்ரைபேடு அதுவே அலோவ் பண்ணல. கிளாக் ரூமில் வச்சுட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆக்ரா ஃபோர்ட் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ட்ரைபேடு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கிளாக் ரூமில் வச்சுருவாங்க. ஃப்ரீ தான். ஆக்ரா கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு மொத்தம் 4 வாயில் இருக்குங்க. அதில் ஒரு வாயில் தான் மக்கள் அலோவ் பண்ணுறாங்க. அந்த வாயில் பேர் என்னன்னு பார்த்தோம்னா அமர்சிங் வாயில். இதுக்கு முன்னால் அது அக்பர் வாயில்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. யானைப்படை குதிரைப்படை போகிற அளவுக்கு நல்லா அகலமாக வாயில் இருக்குங்க. பாதை ஸ்லோப்பாக இருக்குங்க. இது எதுக்குன்னா எதிரிப்படைகள் உள்ள நுழைஞ்சுன்னா பெரிய பீரங்கி குண்டுகள், சுடு எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி எதிரிகள்கிட்டருந்து கோட்டையை பாதுகாப்பாங்களாம். ஆக்ரா கோட்டை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக இருக்குங்க. ஆக்ரா கோட்டையோட பரப்பளவு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 92 ஏக்கர்னு சொல்கிறாங்க. இதில் எல்லா பகுதியும் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வரல. குறிப்பிட்ட பகுதிகள் தான் பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதி இருக்குங்க. மற்ற பகுதிகள் இந்திய இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாலே பேபி கேர் ரூம் இதெல்லாம் இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த போர்ட்டை பார்த்தோம்னா உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ டேவாவது டைம் ஒதுக்கணும்.
இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது திவானி காசுங்கிற ஒரு பகுதி. திவானி காசுங்கிறது ஒரு அரசவை கூடும் இடங்க. அரசவைனா முக்கிய மந்திரிகள், முக்கிய விருந்தினர்கள் கூடும் இடம் தான் இந்த திவானி காசுங்கிற ஒரு இடம். இங்கே தான் ஜஹாங்கீரோட அரியணையும் இருக்குது. भैया भैया நம்ம இப்போ உள்ளே போகிறது தான் நகினா மசீதுங்க. இந்த இடம் பார்த்தோன்னா ஃபுல்லாக மார்பிளாலே கட்டியிருக்காங்க. இந்த இடம் அந்த காலத்தில் உள்ள பெண்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி, ஆண்களுக்கு இல்லை. அதாவது அப்போ உள்ள அரசுகள், இளவரசிகள், உயர் பொறுப்பில் உள்ள பெண்களுக்கு தான் இங்கே அனுமதியாக. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க இந்த இடம். நல்லா இந்த பளிங்கு கல்களும் வெயில் கல் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இங்கே செப்பல் போட்டு அலோவ் பண்ணல. இப்போ கரெக்டு தான். நான் ஃபுல்லாக அழுக்காக செப்பல் கழட்டிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. ஆக்ரா கோட்டை ஆரம்பத்தில் செங்கற்கல்லாலான கோட்டையாக தாங்க இருந்திருக்கு. அந்த டைமில் ராஜபுத்திரர்கள் கையில் இருந்திருக்கு. அதற்கு பிறகு லோடி வம்சத்தார் வசம் வந்திருக்குங்க. அதன் பிறகு வந்த முகலாயர்களில் அக்பர் 1556 அரசராக பதவி வைக்கிறாரு. அதற்கு அடுத்து 1565 இப்போ உள்ள சிவப்பு கற்களாலான கோட்டையை அக்பர் கட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அதன் பிறகு வந்த அக்பரோட பையன் ஜஹாங்கீர் காலத்துலேயும் இந்த கோட்டையோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்கு. இப்போ உள்ள ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஜஹாங்கீரோட பையன் ஷாஜஹான், அதாவது அக்பரோட பேரன், அவர் காலத்தில் முழுமை பெறுதுங்க. ஷாஜஹான் தான் இங்கே உள்ள ஒயிட் மார்பிளால் கட்டப்பட்ட பெரும்பாலான கட்டடங்கள்ல அவர் காலத்தில் தாங்க கட்டப்பட்டது. அப்பயே நீர் மேலாண்மை சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க. தாஜ்மஹால் ஆக்ரா ஃபோர்ட்டில் இருந்து பாருங்கள், யமுனா நதிக்கரை ஓரத்தில் தான் ஆக்ரா ஃபோர்ட்டும் இருக்குது, தாஜ்மஹாலும் இருக்குது. ஆக்ரா அரண்மனையிலேருந்து பார்த்தா தாஜ்மஹால் செமையாக அழகாக தெரியுதுங்க. கோட்டையோட மதில் சுவர் பாருங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன காரே அந்த இடத்துல போக மாட்டேங்குது, அவ்வளோ அகலமாக இருக்கு அந்த மதில் சுவர். கிட்டத்தட்ட கோட்டையோட மதில் சுவர் உயரம் 70 அடி இருக்குமாங்க. ஷாஜகான் காலத்தில் முகலாயர்களின் ஒரு கட்டடக்கலை மிக உச்சத்தில் இருந்ததுன்னு சொன்னால் மார்பிள்லேயே அவ்வளோ அழகாக டிசைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஷாஜகான் தனது கடைசி காலத்தில் இங்கே தாங்க சிறை வைக்கப்பட்டிருந்தார். இந்த இடம்தான். அவர்கிட்ட அவுரங்கசீப், அதாவது அவரோட பையன், அவங்களோட ஆசை என்னன்னு கேட்குறப்ப, நான் எப்பயும் தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துலேருந்து பார்த்தா தாஜ்மஹால் வியூ செமையாக தெரியுங்க. இந்த இடத்துல தான் அவரோட இறுதி சிறைவாசம், இறுதி காலத்தை இங்கே தான் கிடைச்சாரு ஷாஜகான். ஒவ்வொரு கட்டிடத்தையும் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. நுணுக்கமான வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இப்போ பார்க்குற கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா மார்பிள்லே கட்டடம் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த மார்பிள்லே அந்த டிசைன் செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே உள்ள கைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து செதுக்கிறது மட்டும் இல்லாத தங்கம், வைரம், இது மாதிரியான பொருட்களை கொண்டும் டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. அதற்கப்புறம் வந்த படையெடுப்பால் இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஃபுல்லாக டிசைன் பாருங்கள். அப்படியே டாப்பில் பார்த்தோம்னா அந்தளவு டிசைன் வந்து அவ்வளோ அழகாக மார்பிள்லே பண்ணியிருக்காங்கங்க. ஏன்னா இங்கே ஆக்ரா ஃபோர்ட்டில் யமுனை நதிக்கரை ஓரத்தில் இருந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் இருந்து தாஜ்மஹாலை பார்த்தா தாஜ்மஹால் வியூ அவ்வளோ கிளியராக தெரியுங்க. எந்த பக்கம் இந்த யமுனை நதிக்கரை சைடில் எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் தாஜ்மஹால் வியூ அந்த அளவு அழகாக தெரியுதுங்க. கேமராவில் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை, கொஞ்சம் வேலை சின்னதாக தெரியலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு எதுக்குன்னா ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்காக இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்களாங்க. கோட்டையில் எந்த பகுதியிலிருந்தும் தண்ணி வந்து நிற்காத மாதிரி இது வழியாக கோட்டைக்கு வெளியே உள்ள அகலிக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டத்தை அப்பயே அந்த காலத்திலே வடிவமைச்சிருக்காங்க. ஆக்ரா ஃபோர்ட்டு பார்க்க வரீங்கன்னா ஒரு ஹாஃப் டே டைம் ஒதுக்கிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தாஜ்மஹால் காலையிலே பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு 2 மணி நேரம் டைம் ஒதுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்தளவு ஒர்த்து ஆக்ரா ஃபோர்ட்டு பார்க்குறதுக்கு. இந்த மாடங்கள்லாம் பார்த்தோம்னா லைட், அதாவது விளக்கு வைக்கிறதுக்காக அவ்வளோ மாடங்கள் பண்ணியிருக்காங்க. ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு வெளியே கார்டனில் ஒரு கல்லில் செஞ்ச தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் ஜஹாங்கீர் பாத்துன்னு சொன்னாங்க.
அதாவது ஜஹாங்கீருக்கு அவங்க தாய்மாமா குழந்தையா இருக்கிறப்ப ப்ரெசென்ட் பண்ணதான். இதில் தான் ஜஹாங்கீர் குளிப்பாராங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ள படிக்கட்டும் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த ஆக்ரா கோட்டை பார்க்குறது செம ஒர்த்துங்க. வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ரா ஃபோர்ட்டை உள்ளே போய் பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் வியப்பை ஏற்படுத்தும். இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் தான் பாபர் தொடங்கி பாபர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான், அவங்க மகன் அவுரங்கசீப் இவங்கெல்லாம் வாழ்ந்த இடம். ஷாஜகான், மும்தாஜ் வாழ்ந்த அரண்மனையும் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டு தாங்க. ஆக்ரா ஃபோர்ட் பக்கத்துலேயே ஆக்ரா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. நீங்கள் ஆக்ரா வந்தீங்கன்னா காலையிலே ஃபஸ்ட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் தாஜ்மஹால் போயிடுங்க. அங்கே டிக்கெட் தர ஆரம்பிச்சுவாங்க. ஒரு காலையில் ஃபஸ்ட்டு பேட்சில் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஆக்ரா ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேயில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ரெண்டும் பார்த்துட்டு ஓகே அடுத்த ஸ்பாட் பார்க்கணுன்னா நீங்கள் ஜெய்ப்பூர் போகணும் அப்படின்னா இங்கே 2:40 வந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரெயினாக வழிவிட்டு ஒரு 4 மணி நேரத்தில் ஜெய்ப்பூர் ரீச் ஆகிடும். அக்பர் சமாதி இந்த ஆக்ராவில் தாங்க இருக்குது. அக்பரால் கட்டப்பட்ட இன்னொரு கோட்டையான ஃபதேபூர் சிக்ரியில் உள்ள கோட்டையும் ஜெய்ப்பூர் போகிற வழியில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.